ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்னோவில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் ப்ரெடிக்ஷன், எந்த பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க, ட்ரீம் டீம் வர வாய்ப்பு யாருக்கு இருக்குது, ஜிஎலுக்கு எந்த பிளேயரை லீவ் பண்ணலாம், எப்படி டீம் எடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ரீயாக தான் இந்த இது வந்து பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு உங்களோட ஐடியாவையும் இங்கே ஷேர் பண்ணுங்கள். வின்னின் ரேஷியோ வந்து கூட கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி ஃபேண்டசி கிரிக்கெட் கேமில் வந்து வின்னர் லாஸ் வந்து ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்ம வந்து வின் ஆகும்போது எப்படி ஏற்றுக்கிறோமோ, லாஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இதை நம்ம பண்ண முடியும். இல்லையே ஒரு டெமோ டீமோ இல்லை வேறு யார்ட்டையாவது டீமை வாங்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த இதை வந்து லாஸ் ஏன் ஆகுதுங்கிறத பார்க்கவே முடியாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீம் மேக்கிங் வீடியோக்கு முன்னாடி கிரவுண்டோடைய ப்ராக்ரஸ் பாருங்கள். அதை வச்சு தான் அந்த மேட்ச் ஆன விஷயமே உருவாகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 மேட்சஸில் ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்க 6ம், செகண்ட் வின் பண்ணவங்க 3ம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அந்த ஒரு மேட்ச் டை ஆனது சிஎஸ்கேக்கும் லக்னோவுக்குமான மேட்ச் தான். அதில் வந்து சிஎஸ்கே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்திலேயே. ஆனால் அது வந்து டேல நடந்த மேட்ச்சு. ஸோ நைட்டில் வந்து ஸ்பின் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அதுக்கான விஷயங்கள் நம்ம மேக்கின் வீடியோவில் கொடுத்துருக்குறோம். ஹை ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 199 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 170 வரைக்கும் வருது. லோ ஸ்கோர் 108 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்கோர் இங்கே நடந்த ரீசன்ட் ஸ்கோர்ஸ் பாருங்கள். லக்னோவுக்கும் டிசிக்கும் நடந்ததில் டிசி வந்து லாஸ்ட்டாக நடந்ததில் அவங்க வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லாம் வந்து ஜிடி வந்து கொஞ்சம் அவங்களோட இப்போ ஆவரேஜ் கம்மியாயிடுச்சு. ஏன்னா வில்லியன்சன் இல்லை, டீமில் பேட்டிங் சரியில்லை. ஸோ அவங்களால பண்ண முடியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் அதிக விக்கெட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸுக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா 30 மார்ச்சில் வந்து லக்னோவும் பஞ்சாபும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளே பண்ணதில் லக்னோ தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் அவங்களால சேஸ் அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதே மாதிரி வேரியேஷன் பண்ணுறவங்க, பேக்கப் லென்த் பண்ணுறவங்க, இவங்க வந்து விக்கெட் எடுத்துடுறாங்க. அதே மாதிரி லக்னோவுக்கும் எம்ஐக்கும் லாஸ்ட் இயர் நடந்ததுலையும் பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணால் கூட லாஸ்ட் வர அந்த மேட்ச் போகுது. யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அந்த மேட்சை முடிச்சோ இல்லை ஒன் சைடாக வேகமாக முடிக்கவோ அந்த மாதிரியான பிச் கண்டிஷன் இங்கே இல்லை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாசிபிள் 11 சிஎஸ்கேயோட கெய்க்வாட், ரவீந்திரா, ரகானே, ரிஸ்வி, மிச்சல், டூபே, ஜடேஜா, எம்எஸ் தோனி, முஸ்தபர் ரஹ்மான், தேஷ்பாண்டே, ஒன்று தீபக் சகர் உள்ளே வரலாம், இல்லை மேபி மொயின் அலி, இவங்க 2 பேரும் உள்ளே வரலாம். அப்படி மொயின் அலி வந்தால் மிச்சல் இல்லைனா யாரையாவது வந்து வெளியேற்றுவாங்க. இந்த மாதிரியான நடக்கும். இம்பேக்டாக கண்டிப்பாக 10 ரனா தான் உள்ளே வருவாங்க. இந்த மாதிரி லக்னோ வந்து லாஸ்ட்ல இருந்து வர்றதுனால அவங்க ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. டிகாக்கு நம்ம ராகுல், தீபக் ஹூடா, மார்க்கஸ் ஸ்டாய்னஸு, பதோனி, பூரான், குர்னால் பாண்டியா, மேபி ஸ்டாய்னஸ்க்கு பதிலாக கேஎம்ஏர்ஸை கொண்டு வரலாம். இல்லை பிளேயர்ஸில் வேறு யாராவது பேட்ஸ்மேனில் ஸ்ட்ரென்த் பண்ணலாம், இல்லை பவுலர்ஸில் ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க. அது மாதிரி ஷமர் ஜோசப். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு இடையே கெட்டுவரில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் நடந்திருக்கு. ஒரு மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மேட்ச் வந்து லக்னோ வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 மேட்சுமே ஹை ஸ்கோர் மேட்ச்சு. 2மே 200க்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. அதில் ஒன்று சேஸ் பண்ணிட்டாங்க, ஒன்று பண்ண முடியல, அந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் ஒரு மேட்ச்சு லக்னோவில் விளையாண்டது சிஎஸ்கே வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது வந்து காலையில், அதாவது மார்னிங் நடந்த மேட்ச், ஈவினிங் டயத்தில். ஸோ அதனால கூட இருக்கலாம். ஆனால் இப்போ நைட்டில் நடக்கும்போது கொஞ்சம் மேபி அது ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். ஸோ 2 டீமுக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் டீம் பண்ணுங்க. மேக்ஸிமம் லக்னோவுக்கும் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கும் இந்த மேட்ச்சில் எல்எஸ்ஜிக்கும் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக போகும். ஏன் அப்படின்னா இந்த மேட்ச்சில் விக்கெட் கீப்பர் செக்ஷனில் 4 பேர் இருந்தாலே அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் மாறும். ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து மாறுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ வர ஹை பெர்சன்டேஜ் வந்து கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா டூபே இருக்காங்க. அதே மாதிரி விசி வந்து கெய்க்வாட் இருக்காங்க. ஆனால் இது இப்படியே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் அப்புறம் விசி 2மே பார்த்தீங்கன்னா தூபே தான் இருக்கிறாங்க. இப்போ வர வந்து ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் வந்து சிவம் டூபே, விசியும் இவரில் தான் இருக்கிறாரு. இது கண்டிப்பாக வந்து மாறும். ஒன்று கெய்க்வாடாவது விசி வருவாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா கேஎல் ராகுலும் உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இது லாஸ்ட் வரை இப்படி இருக்குது அப்படின்னா
இந்த சிவன் டூபே வந்து ஒன்று சிவிசி அளவுக்கு விளையாடுவார், இல்லை அவர் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்ச்சில் இருக்குது. இல்லை விசி மாறுது அப்படின்னா நம்ம வந்து அந்த 2 பேரில் யாருக்கு மாறுதுன்னு பார்க்கணும். மாறினா இந்த 2 பேருக்கும் நடுசில் தான் மாறும். ஒன்று கேஎல் ராகுலுக்கு மாறும், இல்லை கெய்க்வாடுக்கு மாறும். அப்படி மாறும்போது ரெண்டுமே பேட்ஸ்மேன் இதில் இருக்கிறப்போ ஒன்று விக்கெட் கீப்பருக்கு போகலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த மேட்ச்சில் பவுலருக்கும் போவதுக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது சிவிசி. இப்போ இதில் வந்து மேக்சிமம் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஒரு ஃபிக்ஸ்டு பிளேயர் வந்து கேஎல் ராகுல் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர் அதே மாதிரி வேறு யாருக்கிட்டையும் பெரிய அளவுக்கு த்ரெட் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கண்டிஷனில் இருக்கிறப்போ அவர் வந்து வென்யூ ரெக்கார்டு வச்சுருக்காரு, ஹெட் ரெக்கார்டு வச்சுருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சு கூட பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அவர் வந்து பண்ணிடுவார். ஸோ இவர் வந்து இந்த இதில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பிளேயராகவும் எடுத்துக்கலாம், மஸ்ட் பிக்காகவும் எடுத்துக்கலாம். இவர் வர்றப்போ இந்த டிகாக் வந்து மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆவார், இல்லை ட்ரீம் டீம் வேணால் வருவார். அந்த அளவுக்கு தான் வருவார், இல்லை மேக்ஸிமம் ஃபெயிலியராக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர்கிட்ட த்ரெட் இருக்குது. நம்ம அதை பற்றி பேசலாம் அடுத்து. இப்போ இந்த இதில் இருந்து மேக்ஸிமம் 3 பேரில் ரிஸ்க்காக நீங்கள் ஜிஎலுக்கு எடுக்கிறீங்கன்னா கேஎல் ராகுலையும் கெய்க்வாடையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கெய்க்வாடுக்கு வந்து இந்த மோயிஸ்கானு அப்புறம் பிஷ்னாய்க்கு கிட்ட கூட பெருசாக இல்லை, அந்த எம்கான் அவர்கிட்ட அவுட் ஆகலைன்னா இவரும் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார், உங்களுக்கு ட்ரீம் டீம் வந்துடுவார். அப்படி வராத பட்சத்தில் தான் நம்ம சிவம் டூபே எடுக்கணும். இல்லை இவர் ஃபெயிலியர் ஆவார் அப்படின்னா தான் எடுக்கணும், இல்லைனா இல்லை 2 பேரும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிளேயர்ஸ் பற்றி சொல்கிறது எல்லாமே பிளேயர்ஸோட ஹெட் ரெக்கார்டு, வென்யூ ரெக்கார்டு, பிளேயர் த்ரெட்ஸு, அவங்க லாஸ்ட் மேட்ச் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த வென்யூக்கு செட் ஆவாங்களா, இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ வீடியோவை வந்து பாருங்கள். இதில் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிகாக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ சகார் உள்ளே வராருன்னா அவர் பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. சகார் பாலில், முஸ்தபர் ரஹ்மான் பாலில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்துல் தக்கூர் பாலில் அவர் ஒரு ஸ்விங் பண்ணுவார் வெளியே, அதில் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னா இப்போ பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ரகுமான் இருக்காங்க, இவங்க ஷார்துல் தாக்கூர் இருக்கிறாங்க, ரவீந்திர ஜடேஜா பால்லையும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்சில் இவங்க டீமில் லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒன்று தீக்ஷனாவை கொண்டு வருவாங்க, இல்லை மோயின் அலியை கொண்டு வருவாங்க. இந்த 2 பேரில் ஒருத்தங்க வருவாங்க. ஸோ இப்போ மோயின் அலி வராரு அப்படின்னா, இல்லை தீக்ஷனா வராங்க அப்படின்னா, இந்த மோயின் அலி வந்துட்டாங்க அப்படின்னா இவர் இத்தனை த்ரெட்டு இருக்கிறதுனால இவர் வரமாட்டார், ஃப்ளாப் ஆயிடுவார். ஸோ இவர் வந்து ட்ரீம் டீம் வேணால் வரலாம், அதுவுமே ரிஸ்க் தான். ஸோ நம்ம எப்படி எடுக்கலாம்னா கேஎல் ராகுல், டிகாக் இதில் ஒருத்தங்களை எடுக்கணும். அடுத்து நம்ம பூரான், இப்போ நம்ம சொன்ன த்ரெட்டு இதை வச்சு நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் அவங்களுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோத்துக்குள்ளே இருக்குது, ஸோ அவங்க ட்ரீம் டீமாவது வருவாங்களான்னு நம்ம டெலிகிராமில் கடைசியில் நம்ம வந்து போடலாம். ஆனால் இப்போ வர ரிஸ்க் தான். வேணா லக்னோ வின் ஆகிற டீமில் ட்ரீம் டீமுக்கு ஒரு சாதாரண பிளேயராக எடுத்து பாருங்கள், எஸ்எல்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜடேஜா வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரீம் டீம் அளவுக்கு வருவார் பவுலிங் போட்டால். செகண்ட் இன்னிங்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிவிசி அளவுக்கு வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ் நல்லா போடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் மோயின் அலியோ தீக்ஷனாவோ உள்ளே வராங்க அப்படின்னா ஒரு நியூ என்ட்ரி உள்ளவங்க சில டைம் சிவிசி அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் மோயின் அலிக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டாப் ஆர்டர் போயிட்டாங்கன்னா பேட்டினும் வந்துடுவார். ஸோ அப்போ அந்த டயத்தில் மோயின் அலி, ரவீந்தர் ஜடேஜாவை டீமில் எடுக்கணும். ஆனால் நம்ம சிவிசி வந்து ஒரு மேட்சுக்கு மோயின் அலிக்கும் ஒரு இதுக்கு ஜடேஜாவுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி 10 ரன்னா டெத் ஓவர் போடுவார். ஸோ அவரும் ஸோ இந்த இதில் இருந்து மேக்சிமம் 3 இல்லைன்னா 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பிளேயிங் 11 இருக்கிற இல்லாத பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்போ வர நவீன் உலக்கும் தீபக் சகரும். சப்போஸ் இதில் வந்து நவீன் உலக் வரலாம், இல்லை தீபக் சகர் உள்ளே வரலாம் மேபி. இதில் பிஷ்னாயை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் எடுத்தீங்கன்னா இவர் எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்காருன்னு பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் 50க்கு கீழே 40க்கு கீழே இருக்காருன்னா ஒரு விசி கொடுத்து பாருங்கள். நம்ம சொல்லும் போதே இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏன் அப்படிங்கிறது தெரியும் லாஸ்ட்டாக நம்ம சிவிசி ஆப்ஷன் கொடுக்கும்போது.
அப்புறம் தீபக் சகர், முஸ்தபர் ரஹ்மான்ல ஒருத்தர் டிடி வருவாங்க. ஆனால் முஸ்தபர் இப்போ தீபக் சகர் புதுசாக வர்றாங்கன்னா, அவர் சிஎஸ்கே டாமினேட் பண்ணுறாங்கன்னா இவர் உள்ளே வருவார் பவர் பிளேயில் விக்கெட் எடுத்து. அப்படி இல்லைன்னாலும் இவர் வரல அப்படின்னா முஸ்தபர் ரஹ்மான் வருவார். ஏன் அப்படின்னா இவர் நிறைய ஸ்லோ டெலிவரி போடுவார். ஆனால் அப்படி போடும்போது இந்த கிரவுண்டு பெரிய கிரவுண்டு, ஸோ விக்கெட் ஒரு 1 or 2 விக்கெட்டாவது எடுத்து ட்ரீம் டீமாவது வந்துடுவார். இவருடைய பெர்சன்டேஜ் அந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம், சிவிசி எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம விசி கொடுக்கணுன்னாலும் நம்ம உறுதிப்படுத்திடலாம். ஸோ அடுத்து ரவீந்திரா வந்து இந்த மேட்ச்சில் அவருக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இந்த மேட்ச்சில் இவர் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் பவுலிங் கொடுக்கணும், பவுலிங் அவருக்கு கொடுக்க மாட்டேங்காங்க. ஒரு ஆல்ரவுண்டரை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது அவர் பவுலிங் மூலயமா மட்டும்தான். அப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணார்னா இவர் நல்ல இந்த மேட்ச் அடிச்சிருவார். ஸோ அவரை வந்து பவுலிங் கொடுத்து எடுப்பாருங்கன்னா நீங்கள் கொடுத்து எடுங்க. ஆனால் மொயின் அலி வந்துட்டாங்க, இல்லை தீக்ஷனா வந்துட்டாங்க, ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இல்லைன்னா ஒரு 1 or 2 overs கொடுப்பாங்க. விக்கெட் ஒரு வேளை எடுத்துட்டாருன்னு வைங்க, தொடர்ந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு இதில் கொடுத்து எடுக்கலாம். ஸ்டாய்னிஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ரிஸ்க் பிக்கு தான். அவர் வந்து பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தால் கொஞ்சம் 1-2 உண்டு, பேட்டிங்கில் அடிப்பாரான்னா ரவீந்திர ஜடேஜா, ஷார்துல் தாக்கூர் இந்த 2 பேர் டீமே அவருக்கு த்ரெட்டு இருக்கு. சப்போஸ் இவர் வந்து ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் 13 ஓவர் 14 ஓவர் அந்த மாதிரி வராருன்னா கொஞ்சம் அடிச்சிருவார். ஏன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஓவர் இருக்காது, ஷார்துல் தக்கருக்கு அப்போ வந்து ஓவர் வந்து லாஸ்ட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க, இல்லை போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அப்போ அடிக்கலாம். இல்லை இவங்க டாமினேட் பண்ணுறாங்க, 1-2 விக்கெட்டை எடுத்துட்டாங்கன்னா இவர் முதையே வராரு அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா இல்லைன்னா ஷார்துல் தக்கர் பாலில் அவுட் ஆயிடுவார். ஸோ இவர் வந்து ரிஸ்க் தான். இவர் வந்து ஃபிக்ஸ்டு பிளேயருங்கிற இதில் இந்த மேட்ச்சு நம்ம ரொட்டேஷன் வேணால் பண்ணி பாருங்க. லக்னோ வின் ஆகிற டீமில் ரொட்டேஷன் பண்ணி பாருங்க. சிஎஸ்கே வின் ஆகிற டீமில் வைக்க வேண்டாம், தூக்கிடுங்க. நவீன் உலுக்கு வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு கண்ணுக்கு கொஞ்சம் ஸ்மாலாக தெரிஞ்சிச்சுன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்க. இந்த இதில் இந்த மேட்ச்சில் மிச்சல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அவர் வந்து ஸ்மால் கிரவுண்ட்னாலும் சரி பிக் கிரவுண்ட்னாலும் சரி நல்லா தான் ப்ளே பண்ணுவார். ஆனால் லைனப்பில் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்குங்க. அவர் ஒரு 1 டவுனில் இறங்குறாரு, இல்லை 2 டவுன் இறங்குறாரு. அதாவது எப்படின்னா லக்னோவுக்கு நீங்கள் ஃபேவராக டீம் போட்டிங்கன்னா இந்த மிச்சல், ரகானே இந்த 2 பேரில் ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. அப்போ நம்ம வந்து மிச்சலை எடுங்க. ஏன்னா இது ஸ்மால் கிரவுண்டு, இவருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் வந்து ரைட் மீடியம் பவுலர் போடுவார், மீடியம் ஃபாஸ்ட் தான் போடுவார். ஸோ விக்கெட் அழகாக எடுத்துருவார், எடுத்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து கொடுக்கணும், கொடுத்தாதான் அது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு. சப்போஸ் இவருக்கு பதிலாக மொயின் அலி வந்தாங்கன்னா மொயின் அலியை எடுத்துருங்க. ரெண்டாவது ரகானே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லா பண்ண தான் செய்வாங்க. பொதுவாக அவங்க ஐபிஎல் கேரியர் எடுத்துக்கிட்டாலே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு ஐபிஎல் கேரியர்லையும் லாஸ்ட்டில் உள்ள ஐபிஎல் கேரியர்லையும் அவர் பெருசாக பண்ணலை ஃபர்ஸ்ட் இதில். ஆனால் செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் பண்ணுறாங்க. சப்போஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் லக்னோக்கு ஃபேவராக போடுற டீம்லலாம் எடுத்து பாருங்கள். மொயின் அலி சொன்ன மாதிரி தான், வந்தால் எடுத்துக்கோங்க, மஸ்ட் பிக் மாதிரி தான். குர்னால் பாண்டியா வந்து லோ பிக்கில் இருக்காரு. நீங்கள் லக்னோ வின் ஆகிற டீமில் எடுத்துட்டு இவருக்கு செகண்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா ஒரு விசி கொடுத்து பாருங்க. இப்போ இதில் 4 விக்கெட் கீப்பர் இருக்கிறாங்க, மேக்சிமம் 2 இல்லைன்னா 3 வருவாங்க. இப்போ தோனி இப்போ வந்து லக்னோ டாமினேட் பண்ணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா லக்னோக்கு ஃபேவராக போடுற டீமில் தோனியை எடுத்துருங்க. சிஎஸ்கேக்கு ஃபேவராக போடுற டீமில் தோனியை கூட மிஸ் பண்ணுங்க. ஏன்னா லக்னோக்கு ஃபேவராக போடுறப்போ சிஎஸ்கே பிளேயர் டாப் ஆர்டரில் அவுட் ஆகிறப்போ தோனி வருவாங்க. தோனி, இந்த சமீர் ரிஸ்வி இவங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த யாஷ் தாக்கூர், சமீர் ஜோசப்பில் 2 பேரில் ஒருத்தங்க ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் நம்ம உறுதியாக யார் வருவாங்க நல்ல பெஸ்ட்டுனா இவரை சொல்லலாம். சமீர் ஜோசப் வந்து நல்ல ஒரு பிளேயரு, விக்கெட் டேக்கர் பிளேயரு, அந்த வாய்ப்பு இருக்குது. யாஷ் தாக்கூரை நம்ம ரொட்டேஷன் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது மேயர்ஸ் வந்து உள்ளே வராங்களான்னு பாருங்கள். மேயர்ஸ் உள்ளே வராங்கன்னா ஸ்டாயினிஸை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் மேயர்ஸை எடுத்துருங்க. ஸ்டாயினிஸுக்கு பதிலாக பவுலிங்கும் போடுவாங்க,
உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா விட்டுருங்க. தீபக் ஹூடா அப்புறம் ஆயுஷ் பதோனி இந்த 2 பேரும் நீங்கள் சிஎஸ்கே வின் ஆகிற டீமில் எடுக்கணும். அதுலேயும் தீபக் ஹூடாவோட பதோனியை வந்து எடுத்துருங்க. இப்போ ஷார்துல் தாக்கூர் தேஷ்பாண்டே ஓவரில் இந்த மேட்ச் அடி உளுன்ட்டு தோணுது. நீங்கள் வேணால் ஷார்துல் தாக்கூரை ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் பவுலிங்க்கு, தேஷ்பாண்டே வேணால் ஃபர்ஸ்ட் பவுலிங்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஷார்துல் தாக்கூருக்கு செகண்ட் பவுலிங் கொடுக்கும்போது விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிவிசியோட ஆப்ஷன் இப்போவே இந்த இதுலேயே வச்சு சொல்கிறோம், இப்போவே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இவர் இல்லைன்னா இவர் எம்கான் இல்லைன்னா ஏகான்ல ஒருத்தங்க தான் உள்ள டீமுக்கு எடுப்பாங்க. ஸோ ஏகான் எடுத்தால் ஏகான் எடுங்க. இப்படி இல்லைன்னா இவர் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாருன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. டெத் ஓவர் போடுவார், ஸ்டார்டிங்கில் ருத்ராஜ் அவுட் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆக ஒரு 2 விக்கெட்டாவது எடுத்து ட்ரீம் டீம் வருவார். இவங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லக்னோவுக்கு ஃபேவராக போடுற டீமில் இவங்களை எடுக்கலாம். அதே மாதிரி சிஎஸ்கேக்கு ஃபேவராக போடுற டீமில் கூட எடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இவர் வந்து வென்யூ நல்லா பண்ணியிருக்காரு, சிஎஸ்கே கூட பண்ணியிருக்காரு. நீங்கள் சிஎஸ்கேக்கு ஃபேவராக போடும்போது மஸ்டாக எடுத்துருங்க. சமீர் ரசியையும் மிச்சலையும் லக்னோ வின் ஆகும் அப்படிங்கிற டீமில் எடுத்து பாருங்க. கண்டிப்பாக இவர் இந்த மாதிரி கிரவுண்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். சிவிசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இவருக்கு வந்து ஒரு இதில் கொடுத்து பாருங்க, விசி அளவுக்கு கொடுத்து பாருங்க. கேஎல் ராகுலுக்கு ஒரு சிஏ கொடுத்து பாருங்க, இவர் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவர் வந்து இப்போ வர சிவிசிக்கு இதில் இல்லை. சப்போஸ் வராரு, விசியா உள்ள வராரு இல்லை சியா இருக்கிறாரு அப்படின்னா லாஸ்ட்ல அந்த விஷயம் மாறும். அவர் ட்ரீம் டீம் வரலாம், ஆனால் விசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்ல வரும். ஆனால் நம்ம எடுக்கலாம், ஒரு மேட்சாவது அவர் மேலே ஒரு ரிஸ்க் எடுத்து லக்னோ வின் ஆகும் அப்படிங்கிற டீமில் நீங்கள் சி கொடுத்து பாருங்க, அதில் தப்பு கிடையாது. டூபே வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்க்கு. அவர் ட்ரீம் டீம் வேணா வரலாம், இல்லை ஃப்ளாப் ஆகலாம். ஆனால் சிஎஸ்கே வின் ஆகிற டீமில் ஒரே ஒரு டீமில் இவருக்கு சி கொடுத்து பாருங்க. பெரிய அளவுக்கு அவருக்கு த்ரெட்டு இல்லை. ஆனால் இங்கே அவரோட ஸ்டேஜ் இப்போ வந்து கொஞ்சம் அவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடுத்தா சி கொடுத்து எடுங்க, இல்லைனா அவரை ஒரு டீமில் லீவ் பண்ணி பாருங்க. ஜிஎலுக்கு ரிஸ்காக லீவ் பண்ணிட்டு அந்த இடத்துல மிச்சலு ரகானே அந்த மாதிரி எடுத்து பாருங்க. டிகாக்கு சொன்ன மாதிரி தான், அவர் வந்து சிவிசி அளவுக்கு இந்த மேட்ச் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். லக்னோ வின் ஆகிற டீம்ல இவருக்கு சி கொடுத்தீங்கன்னா கேஎல் ராகுல வேணா கேஎல் ராகுல் ஃபிக்ஸ்டு பிளேயர் தான், நிக்லஸ் பூரான வேணா டீம்ல இருந்து எடுத்துட்டு கொடுத்து பாருங்க. ஜடேஜாக்கு நம்ம சொன்ன மாதிரி தான், செகண்ட் இன்னிங்ஸ்னா சி கொடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா விசி வரைக்கும் கொடுத்து பாருங்க. பத்திரானா வந்து 2 இன்னிங்ஸுக்கும் முக்கியமான பிளேயர், லாஸ்ட் விசி வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சி அளவுக்கு கொடுத்து பாருங்க. ஒரு இது வாய்ப்பு, திரும்ப வராரா, அவர் லோ பெர்சன்டேஜில் இருக்காரா என்னெல்லாம் பார்த்துட்டு கொடுங்க. ஸ்டாயினிஸ் வந்து ரிஸ்க் தான், சிவிசி பெரிய அளவுக்கு வருவாருங்கிறது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் படி இல்லை. அதே மாதிரி முஸ்தபர் ரகுமானுக்கு ஒரு விசி கொடுங்க, ஏன்னா அவர் ஸ்லோ டெலிவரி நிறைய போடுவார், பிக் கிரவுண்டு அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜடேஜாவுக்கு சொன்ன மாதிரி தான், அவர் பவுலிங் போட்டார்னா அவர் கண்டிப்பாக சி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ 1-2 பவுலிங் நம்மளுக்கு இங்கே விடுறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இதில் சி கொடுங்க. செகண்ட் பேட் பண்ணுறாருனாலும் சி கொடுங்க. விசி இவருக்கு கொடுத்து பாருங்க. ஒரு வேளை லக்னோ வின் ஆகிற டீமில் ஒரு வேளை நமக்கு லக்கு இருக்கு, இவர் ஒரு 75 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாருன்னா நமக்கு ட்ரீம் டீம் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஒரே ஒரு மேட்ச்சு லக்னோவுக்கு ஃபேவராக இருக்கிற டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. எம்கான் வந்து ஒரே ஒரு இதில் விசி கொடுத்து பாருங்க. ஆனால் அந்த இது வந்து லக்னோவுக்கு ஃபேவராக இருக்கணும், சிஎஸ்கேக்கு ஃபேவராக இருக்கிறதுல கொடுக்காதீங்க. இப்போ இதில் மிச்சலுக்கு ஒரு சி கொடுத்து பாருங்க. இதில் எப்படி கொடுக்கணும்னா சி இல்லை விசி கொடுத்து பாருங்க. எப்படி கொடுக்கணும்னா லக்னோ இப்போ டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இதில் இவருக்கு கொடுங்க. டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் இவருக்கு அந்த மாதிரி எடுத்து விசி கொடுக்கணும். அதே ஸ்டேஜ் தான் ரகானேக்கும். 2 பேரில் ஒருத்தங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்படி செய்யலாம். மோயின் அலி உள்ள என்ட்ரி யாராரு அப்படின்னா கண்டிப்பாக சி இல்லைன்னா விசி கொடுத்துருங்க, கண்ணை மூடிட்டு கொடுத்துருங்க ஒரு மேட்ச்சு. இவருக்கு இப்படி கொடுக்கும் போது நீங்கள் மிச்சலுக்கு கொடுக்கக்கூடாது.
வேற ஒருத்தங்களுக்கு தான் கொடுக்கணும். மிச்சல் இருந்தாலும் கூட மிச்சலுக்கோ ரகானேக்கோ கொடுக்கக்கூடாது. ஏன்னா இவரும் லோல இருப்பாரு, இவரும் லோல இருப்பாரு, சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம ஹை இதுக்கு கொடுக்கணும். ரவீந்திரா, KL ராகுல் அந்த மாதிரி கொடுக்கணும். மேயர்ஸ் வந்தா ஒரு சிவிசி கொடுத்து பாருங்க. ஷார்துல் தாக்கூருக்கு செகண்ட் இன்னிங்ஸுக்கு ஒரு சி இல்லைன்னா விசி கொடுங்க. இவரும் நல்ல ஒரு பவுலர் தான். ஸோ இவர் இல்லைன்னா யாஷ் தாக்கூர்ல ஒருத்தங்களை டீம்ல எடுங்க. இதுல ஒருத்தங்களுக்கு விசி கொடுத்து பாருங்க. இவருக்கே கொடுங்க, எஸ் ஜோசப்கே கொடுத்து பாருங்க. மேலும் 50% கீழே 6 இருந்து 7 வரைக்கும் வராங்க நம்ம ட்ரீம். இதில் கம்ப்ளீட்டாக பேட்டினுக்கு இருக்கு அப்படின்னா தான் கொஞ்சம் ஹை பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் நிறைய வருவாங்க. இது 50க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லை 3 அந்த மாதிரி இருக்கும். இல்லை பேட்டினுக்கும் சாதகமாக இருக்குன்னா 5 இருந்து நீங்கள் வைங்க, 5 இல்லைன்னா 6. இல்லை பேட்டினுக்கு சப்போர்ட் பேட்டினுக்கு தான் இது சப்போர்ட் ஆகும் இந்த பிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4. அந்த மாதிரி 50க்கு பிலோ நீங்கள் வந்து இத்தனை பேர் வச்சு ஆகணும். ஒன்று 5 வச்சு கொண்டு போங்க. இல்லை பேட்டினுக்கு பவுலினுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா 6 வச்சு கொண்டு போங்க. இல்லை பேட்டினுக்கு தான் சப்போர்ட் ஆகும்னா நீங்கள் 4 வச்சு கொண்டு போங்க. ஸ்மால் லீக்ல 3 பேர் வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளும் சொல்லியிருக்கிறோம் ஸ்மால் லீக்ல யாரெல்லாம் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு. நம்ம டெலிகிராம் இதுலேயும் நம்ம லாஸ்ட்ல வந்து அந்த பெர்சன்டேஜுக்கு தக்கன மென்ஷன் பண்ணுவோம். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லாமே ஃப்ரீ மட்டும்தான். ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கான ஐடியாஸை நம்ம டெலிகிராம் சேட் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வின்னிங்கிறது முக்கியம். ஸோ நம்மளுக்கு வந்து வின்னிங் ரேஷியோ நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.